கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க்கையிலே உங்களுக்கு சுக்கிர பகவானை பகைச்சுக்கிட்ட ஆள் யாருன்னா அது நீங்க தான். ராசி வேற லக்னம் வேறுலாம் நினச்சிக்காதீங்க, ரெண்டும் ஒன்று தான். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் தான் அதிகம். என்ன சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தீங்கு? பெரும்பாலும் கர்ப்பப்பை, வயிறு, அந்த இனப்பெருக்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. சுக்கிரனே உங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால 4-11 கூடியவன்கிறதுனால மாமனார் இருந்தும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. மாமனார் இருப்பார், ஆனால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு மாமனாரால் பெரிய அனுகிரகங்கள் பெருசாக கிடைக்கவே கிடைக்காது. பெரிய டான் மாமனாராக இருப்பார், ஆனால் அவர் கதையை மட்டும்தான் பார்த்துப்பார், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டார். பெரும்பாலும் அவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா கோயில் லேண்டு, அதே மாதிரி ஒரு இது சொல்கிறோம் இல்லையா, பட்டா இல்லாத லேண்டு, அந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சியில் இருக்கக்கூடிய லேண்டெல்லாம் தான் அவங்களுடைய லேண்டாக இருக்கும். 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ப்ரமோஷன். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் ப்ரமோஷனை ரொம்ப ஸ்லோவாக தான் வாங்குவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இயற்கை அமைப்பு.